ஐயரே முதல்ல இருந்து ஆரம்பிங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. ஆரம்பத்துல இருந்தா இந்த ராகுலுக்கு எப்போதான் மயக்கம் தெரியும்? சீக்கிரமா வந்துரும். கல்யாண பொண்ணோட அப்பா இங்க வாங்க. நீங்க இப்ப உங்க பொண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுங்க. தம்பி சொல்லுங்கண்ணே. உனக்கு தனியா சொல்லணுமா? கன்னியாதானம் மிஸ்டர் மெஹரா தான் பண்ணுவாருன்னு. சரிங்கண்ணே. தலே தன்னோட பொண்ணதான் ரன்வீர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மெஹரா சார், நான் போலாமா? என்ன மேடம், இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? பார்த்து வர மாட்டீங்களா? என்ன குறை சொல்லிட்டு இருக்க? வண்டி ஓட்டுறவன் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு? மொபைல் தவறி கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க முயற்சி பண்ண. மொபைல் கீழே விழுந்துருச்சுன்னா வண்டி ஓரம் கட்டிட்டு எடு. ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்றது? நீங்க நம்ம ரோட்டை பார்த்து நடந்து வந்த மாதிரி பேசுறீங்க. நீங்களும் ஏதோ யோசனையில தான் நடந்து வந்தீங்க. உன் இஷ்டத்துக்கு பேசாத. உன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல. முதல் தப்பு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்தது. ரெண்டாவது உன் கவனம் ரோட்ல இல்ல. அட அந்த விஷயம் என்னன்னா, சரக்கு கடையை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க, அதனால தான் வேகமா போயிட்டு இருக்கேன். நீ குடிச்சிட்டு டிரைவ் பண்ண போறியா? ஆக்சிடென்ட் பண்ண போறியா? போலீஸ்ல மாட்டிக்க போறியா? என்ன பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏய், பொறுப்பே இல்லாம வண்டி ஓட்டுறியடா. உன் நம்பரை நான் நோட் பண்றேன். கண்டிப்பா நீ யாரையாவது ஆக்சிடென்ட் பண்ண போற. ஹலோ, அது வந்து பிரக்யா, நீ போன் பண்ணிருந்தியாமா? நான் எவ்வளவு டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீங்க வீட்லயும் யாரும் இல்ல, போன் அடிச்சாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறது? அது நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரக்யா. நாங்க எல்லாரும் அது வந்து எல்லாரும் எங்க இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க. கேட்டரிங்ல தான். கேட்டரிங்கா? அது ஆக்சுவலி பிரக்யா என்ன ஆச்சுன்னா வந்து உனக்கே நல்லா தெரியும் இல்லையா, கடைசி நேரத்துல கூப்பிட்ட யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்கல்ல. அதான் இவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டேன். நாங்க 3 பேரும் இங்கதான் இருக்கோம். சரி சரி, அதுக்காக யாரும் போன் எடுக்க மாட்டீங்களா? அதனால என்ன? சரி, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நானும் ஹெல்ப் பண்றதுக்கு வரேன். அது வர வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல பிரக்யா. கேட்டரிங் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த ஃபங்க்ஷனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. இங்க வந்தா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவ, அதனால இங்க வர வேண்டாம். சாரி. என்ன? எதுக்காக சாரி? அது என்னன்னா, நாங்க உன்கிட்ட சொல்லாம கொல்லாம இங்க வந்துட்டோம். இப்போ நீ வேற டென்ஷனா இருக்க இல்லையா, அதனாலதான். அது வந்து பரவாயில்ல, அது இருக்கட்டும். சரி, பிராச்சி கிட்ட பேசணும், போனை கொடுங்க. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். இருங்க இதோ வரேன். ஹலோ ஹலோ ஹலோ. அது என்னன்னா, பார்ட்டிக்காரங்க கூப்பிடுறாங்க, நான் உடனே போயாகணும். நாங்க வீட்டுக்கு வந்துடும்ல, அதுக்கப்புறம் நீ பிராச்சி கிட்ட பேசிக்கிய. ஹலோ. நல்ல வேலைடா சாமி, தப்பிச்சேன். அப்புறம் பிராச்சி வேற மணமேடையில இருக்கிறா, அவகிட்ட பேசணும்னா எப்படி பேச வைக்கிறது? தேங்க்யூ ஷீரடி பாபா. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? நீங்க கன்னியாதானம் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னால அடுத்த மந்திரத்தையே சொல்ல முடியும். ஐயரே, நீங்களும் என்ன இப்ப காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஆஃப் கோர்ஸ்.
அப்ப நிஜமாவே இப்ப கல்யாணம் நடக்க போகுதா? என்னது? சிவ், One சிவ், second. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் சில பேரை கூப்பிட்டிருக்கேன், அவங்க இப்ப வந்துருவாங்க. அவங்க மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னு வை. அதுக்கப்புறம் இந்த மாயோட பெரியப்பா இருக்கானே, அதான் அடிக்கடி கன் எடுத்துட்டு நம்மள மிரட்டிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அவன் இதுக்கப்புறம் கன்னை எடுக்கிறதையே மறந்துடுவான். அவங்க வரட்டும். யார் அவங்கெல்லாம்? அடியால கூப்பிட்டுருக்கீங்களா? சின்ன வயசுல இதான் என் தொழில். இந்த பாடுறதெல்லாம் என் பொழுதுபோக்கு. ரிலாக்ஸ். சீஃப் 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 சீஃப். ஆனா எனக்கு இந்த கல்யாணம் நிக்க கூடாது சீஃப். நாட் இட் எனி காஸ்ட். அவங்க 2 பேரையும் சேர்ல உட்கார வச்சு கட்டி போடுங்க. அது நீங்க எப்படி கட்டி போறோம்னா அவங்களுக்கு மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கத்தனா கூட எனக்கு கேட்கவே கூடாது. அண்ணா, நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. இங்க யாரும் வர மாட்டாங்க. சொல்ல போனா நாய் கூட வர. பக்கத்திலேயே மார்க்கெட் இருக்கு, அதனால ஆளுங்க வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அண்ணா, மார்க்கெட்டிங் இருந்து தூரமா இருக்குண்ணே. இந்த பொண்ணு தொண்டை கிளிய கத்துனாலும் யாருக்கும் கேட்க போறது இல்ல. கத்துனதுல இவ தொண்டை தான் புண்ணாகும். அட பைத்தியக்கார பசங்களா, நான் என்ன செய்யணுங்கிறத நீங்க எனக்கு சொல்லாதீங்கன்னு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க செய்யணும், புரியுதா? அது வந்து சாரிண்ணா. அண்ணே, கட்டியாச்சு. இப்ப என்ன பண்றது? அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்திய கொன்னுட்டு ஒருத்திய உயிரோட வச்சிருக்க சொன்னாங்க, கல்யாணம் முடியற வரைக்கும். யார் என்ன கொல்றது? ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கவளா இல்ல பிங்க் கலர் போட்டிருக்கவளா? இதுதான் பிரச்சனையே. அப்படி என்னென்ன பிரச்சனை? கல்யாண கோலத்துல இருக்கிற பொண்ணை கொலை பண்ண சொல்லி சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கிற பொண்ணு தான் கல்யாண கோலத்துல இருக்கா, அவளை போட்டு தள்ளிடலாம். ஆமாண்ணே, அவளே போட்டு தள்ளிடலாம். டேய் வாய் மூடுங்கடா. ஒருத்தி கல்யாண ட்ரெஸ் போட்டிருந்தா, இன்னொருத்தி கல்யாண ட்ரெஸ் பக்கத்துல வச்சிருந்தா. யார கொல்லணும் யார கொல்லக்கூடாதுன்னு அவங்க போட்டோ கூட அனுப்பவே இல்ல. ச்சே, நான் ஒரு வேலை பண்றேன். அந்த மேடமுக்கே போன் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த 2 பேர்ல யார கொல்லணும்னு எனக்கு தெரியல. சோ நான் இப்போ உங்களுக்கு வீடியோ கால் பண்ண போறேன். அதனால நீங்க எனக்கு யார கொல்லணும்னு சொல்லுங்க. நான் அனுப்பின இந்த மெசேஜ் அந்த மேடம் எப்படியாவது படிச்சிட்டாங்கன்னா. ஒருவேளை மெசேஜ பார்க்கலனா? ஏண்டா உன் மூஞ்சி தான் நல்லா இல்ல, அட்லீஸ்ட் பேச்சாவது நல்லா பேசண்டா. மேடம் என்னுடைய போன் எடுக்கலனா அப்படின்னா கல்யாணத்துல பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரு பொண்ணு இங்க இருக்கணும், இன்னொரு பொண்ணு. நான் என்னடா சொன்னது திரும்ப திரும்ப லூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஒருத்திய கொல்லணும், இன்னொருத்திய உயிரோட வச்சுக்கணும். ஒரே ஒரு தடவை அந்த மேடம் என்னுடைய வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா போதும். இந்த மேடம் யாரு? யார் என்ன கிட்னாப் பண்ணி கொல்ல பாக்குறாங்க? அது கண்டிப்பா மாயா தான். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். நான் இந்த இடத்தை விட்டு சேஃபா வெளியே போகாத வரைக்கும் நான் மயங்கி இருக்கிற மாதிரி நடிச்சு ஆகணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போன் பண்ணி பார்க்கலாம். ஆமாண்ணே, நீங்க கால் பண்ணுங்க. ஒழுங்கா இவங்கள பாத்துக்கோங்கடா, எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. சரிண்ணா. டேய், இன்னும் எவ்வளவு நேரத்துல இங்க வருவீங்கன்னு சொல்லுங்க. 5 minutes. மம்மி, ஐயர் மந்திரத்தெல்லாம் படிச்சே முடிச்சிட்டாரு. என் மனசு வேற உடைஞ்சு போச்சு. இவங்க கல்யாணம் வேற நடக்க போகுது. ஐயோ பாவம் என்னோட பையன் ரன்பீர். அழுக்க போற இந்த மாயா வடையில சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட போறான். என்கிட்ட விஷயத்த சொல்றியா இல்ல என்ன பயமுறுத்துறியா? ஒரு நிமிஷம் இரு. அபி, இந்த பல்லவிய கொஞ்சம் சமாளிப்பா. என்னாச்சு? இந்த கல்யாணம் நடக்கும், நிறுத்தவே முடியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. இவ இப்படி சொல்லிட்டே இருந்தானா இவ வாய் முகூர்த்தம் அப்படியே நடந்துரும், இந்த கல்யாணமும் அது முடிஞ்சிடும். ஆக்சுவலி என்னன்னா, பல்லவியால தாங்கிக்க முடியல. அதுவும் இல்லாம இப்ப சரஸ்வதி வந்து என் நாக்குல தான் உட்கார்ந்துருக்காங்க. என் பெர்மிஷன் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னல, கண்டிப்பா நடக்காது. சரியா? நீ புத்திசாலித்தனமா யோசிக்கிற. அட. பாரவி, இதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். எதுவும் நடக்காது. ராஜிதான் மனமேடையில இருக்கிறதா சரிதா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. நல்ல வேளை சரியான நேரத்துல கல்யாண கூடத்துல இருந்த பிராச்சியையும் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான்.
நான் இப்போ கன்ஃபியூஷன்ல இருக்கேன் ஆலியா மேம். 2 பேர்ல யார நான் கொல்லணும், யார நான் உயிரோட வச்சிருக்கணும்? எழுந்துரு ராகுல். இவனுக்கு கொஞ்சம் காஃபி கொடு. பிளாக் காஃபி குடிச்சா மயக்கம் தெளிஞ்சிரும்னு உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? தூக்கம் வராம இருக்க நான் அடிக்கடி குடிச்சிருக்கேன். இவனுக்கும் இது கொடு. அட கொடு. குடிக்க வை. ராகுல் எழுந்துரு, உனக்காக சுட சுட காஃபி கொண்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் முடிடா, இத குடிடா. குடிச்சு தொலையண்டா. இவன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது? இவன் வழியில தான் போய் எழுப்பணும். அது என்கிட்ட கொடு. டேய் ஆரியன், நம்ம கிட்ட இப்ப ஒரு ஃபுல் பாட்டில் மிச்சம் இருக்கு. என்ன பண்ணலாம்? பாத்தியா சொன்னேன்ல, 1 நம்பர் குடிகாரன் இவன். குடிகாரங்க முன்னாடி சரக்கு பேச்சை எடுத்தோன்னு வை, உடனே எந்திரிச்சிருவாங்க. அட சகானா, இவனுக்கு நம்ம இன்னும் குடிக்க கொடுத்தா இன்னும் குடிச்சிட்டு போதை ஏறி இன்னும் நல்லா தூங்குவான். ஆனா நம்ம இவனை எழுப்பணும். டேய் எழுதுறா, இப்பதான் கணசுச்சல. டேய் எழுதுறா. அட இவன் கண்ணை திறந்தே பார்க்க மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது? இது ஆரியனோட குரலாச்சே. ஆரியன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் இவ யாரு? அது உன்கிட்ட கேக்கல, ஆரியன் கிட்ட பேசிட்டு இருக்க. இவ யாரு? இவன் ராகுல். எந்த ராகுல்? மாயாவோட பாய் ஃப்ரெண்ட். மாயாவோட பாய் ஃப்ரெண்டா? இவன் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். மாயாவும் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா கடைசி நேரத்துல மாயா அவ டிசிஷனை மாத்திக்கிட்டா. நீ இவன் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா இவன் குடிச்சிருக்கான். அதுவும் இல்லாம நாங்க தான் இவனுக்கு குடிக்க கொடுத்தோம். அப்பதான் இவன் போதையில மாயா கூட இருக்கிற அஃபரை ஒத்துப்பான்னு நினைச்சோம். ஆனா இவன் கொஞ்சம் ஓவரா குடிச்சதுனால போதையிலே இருக்கான். இவனை எப்படியாவது தெளிய வைக்கணும்னு பாக்குறோம். அப்பதானே மாயா ரன்பீரோட கல்யாணத்தை நிறுத்த முடியும். இல்ல, இந்த கல்யாணம் ஓ காட், ரியாக்கும் ரன்வீருக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் இவனுக்கு போதை தெளியவே கூடாது. அட என்னுடைய வீடியோ காலிங்கே அவங்க அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. சொல்லு. வாய்ஸ் காலோ வீடியோ காலோ என்னுடைய போன் அட்டெண்ட் பண்றதுக்கு ஏன் உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? உன்னோட டோனை கொஞ்சம் நீ மாத்திக்கிறியா? நீ எனக்காக வேலை பாக்குற, உனக்காக நான் வேலை பார்க்கல. ப்ராப்ளம் தான் என்ன? யார கொல்லணும்னு உனக்கு தெரியாதா? அட நீங்க அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணை மட்டும் கொலை பண்ண சொல்லி சொன்னீங்க. அதுல எந்த பொண்ணு எனக்கு எப்படி தெரியும்? எங்க தொழிலுக்கு எங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. நீங்க யார கொல்ல சொல்றீங்களோ நாங்க அவங்கள மட்டும் தான் கொல்லுவோம். அதுக்காக தான் வீடியோ கால் பண்ணேன். பொண்ணுங்க பக்கம் கேமரா வச்சிருப்ப. யார கொல்லணும்னு சொல்ற? ஒரு நிமிஷம். எங்கடா போய் தொலைச்சிக்க? சீக்கிரம் வாங்கடா, வந்து இவள புடிங்க. வாங்கடா, அண்ணே சீக்கிரம் வாங்கடா. அண்ணே அண்ணே என்னாச்சு? சொல்லுங்க. என்னாச்சு? யார் அவனை குத்துனதுன்னு தெரியல. மாயாவா இல்ல பிராச்சியா?
யாரா வேணா இருக்கட்டும், ஆனா இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் அவங்க 2 பேர்ல யாருமே இங்க வரக்கூடாது. ஏய் ஏய், ஏய் நில்லு. டேய் என்ன விடுங்கடா, போய் அவள முதல்ல பிடிங்க. உங்களை இந்த நிலைமையில எப்படி நான் உங்களை விட்டு எங்க போறது? இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட போறா. சரி சரிண்ணா, இதோ பிடிச்சிட்டு வரோம். ஏய் 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 நில்லு அண்ணே, அவ தப்பிச்சு போறா. சீக்கிரம் போய் அவள பிடிங்கடா. ஏய் ஏய் நில்லு. ஏய் எங்க போற? எங்கடி இருக்க? போற? டேய் அவ தப்பிச்சு போயிட கூடாதுடா. டேய் நான் எங்க இருக்கேன்? நீ வாய் மூடிட்டு இங்கே இரு. நீ ஓடி போக முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை உயிரோட கொன்னுடுவேன். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. வாடி. அப்படின்னா இவங்க பிராச்சியோட அடியாளா? இவங்க என்ன கிட்னாப் பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு கண்டிப்பா அந்த பிராச்சியை நான் விட மாட்டேன். இவங்க திரும்ப வரத்துக்குள்ள நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். அண்ணா, நான் உங்களை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது கம்மிதான். எப்படி சொல்ற? அது என்னன்னா, நீங்க மட்டும் இல்லனா மாயாவுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியாது. நம்ம குடும்பத்துல யாராவது ஆசைப்பட்டா அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். மாயாவ ஆசைப்பட்ட பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனா என்ன, மாயாவா அவங்களுக்கு பிடிக்கல, பையனுக்கும் பிடிக்கல, அவங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. எனக்கு என்ன பயம்னா, அவங்க குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்குமா இல்லையா? ரன்வீர் குடும்பத்தை என்ன பண்ணா நம்ம மாயாவை சந்தோஷமா வச்சுப்பாங்களோ அதை பத்தி தான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட பயம் எல்லாமே விக்ரா சார நினைச்சுதான். அவரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவருடைய மனசுக்குள்ள ஏதோ பெரிய பிளான் போகிட்டு நீ இருக்கு. எதுக்கும் கவலைப்படாத தம்பி, நான் இருக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. அட எங்கடா என்ன கூட்டிட்டு போற? வாடா. டேய் என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போது எங்கடா கூப்பிடுற? கல்யாணம் இல்ல, அவன் வாழ்க்கை நாசமா போக போகுது. டிராஜடிய பேசாத. நான் சொல்ற விஷயத்தை கேட்டா நீ பயங்கரமா சிரிப்ப. அதான் என் கூட கொஞ்சம் தனியா வான்னு கூப்பிட்டேன். நிஜமா தான் சொல்றியா? ஓ, யூ டோன்ட் பிலீவ் மீ? என் கூட வராத. இல்ல இல்ல No, no, இல்ல, I'm going. இருடா நான் I'm going. வர்றேன்டா. நீங்க இரு, நான் இப்போ எங்க போறீங்க? வந்துடுறேன். பொதுவா எல்லாருக்கும் கைய பார்த்து தான் எல்லாருடைய எதிர்காலத்தையும் சொல்லுவாங்க. ஆனா யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்கான். அவன் நினைச்சதுதான் நடக்கும். ரன்வீர் கண்டிப்பா உனக்கு தான் சொந்தமாவான். கண்டிப்பா உன் நெத்தியில குங்குமத்தை வைக்க போறது அவன் தான், கவலைப்படாத. மனுஷன் அவனோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, அவசியம்னு வரும்போது மத்தவங்களோட எதிர்காலத்தையும் அவனே தீர்மானிக்கிறான். நான் ரியாக்கும் பிராச்சிக்கும் எதிர்காலத்தை தீர்மானிச்சுட்டேன். ரியா ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போவான். ஆனா பிராச்சி இந்த உலகத்தை விட்டே போவான். நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியல. Oh God, please help me. வா சீக்கிரமா வா, அவ தப்பிக்க பாக்குறா. சீக்கிரம் அவளை பிடிச்சவனடா. அவ தப்பிச்சிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவளை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும். அவ எங்க போனான்னு தெரியலையே. எங்கடா போயிட்டாவ? Please God, please எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதோ வண்டியில இருக்கா. ஏய், கதவு தர. கதவு தர. சொன்ன கேளு. தர. டோர் ஓபன் பண்ணு. வெளில வான்னு சொல்றல. கதவு தர. ஏய் பாபி. ஏய் நில்லு. ஓடாத, புடிங்கடா. ஏய் நில்லு. ஏய் சொன்ன கேளு. ஓடாத. நில்லு. அவளை புடிங்கடா. ஏய், நான் உன்னை அங்கதானே இருக்க சொன்னேன். நீ தப்பிக்கலாம்னு பாக்குறியா? ஏய் இங்க வாங்கடா. நான்
அவளையும் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இங்கதான் வர சொல்லியிருந்தேன். அதான் வந்துட்டல்ல. ஒண்ணு இல்ல, நான் என் ஆளுங்களை வர சொல்லியிருந்தேன். இங்க பாரு தம்பி, எத்தனை பேருப்பா? ஆபீசர், சார். இதெல்லாம் என்னதுடா, துப்பாக்கியா? எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதே. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அப்ப வேற ஏதாவது வேணுமா? அட கடவுளை, வேற என்னடா வச்சிருக்கீங்க? பாம். பாமா? அபி, பாமா வச்சுட்டு நாம என்னடா பண்ண போறோம்? நாம என்ன யுத்தத்துக்கு இங்க வந்திருக்கோம்? நீ கோழி கிடையாதுடா. நான் கோழி தான்டா. வேணா கண்ணாடி போட்டு பாரு, நான் தான் கோழி, விக்ரம் கோழி. நீ கோழி தானே? அப்ப சுடு பாப்போம். வேணாண்டா, என் பையனுக்கு அங்க கல்யாணம் நடக்க போகுது. நீ கல்யாண வீட்டையே வேற மாதிரி மாத்திரடா. இந்தா. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உன்னை சுடதான் சொல்றேன். தேவைப்பட்ட பாம் போடணும்.